வணக்கம் மக்களே. மார்ச் 22 இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சைட்லேருந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஐபிஎல்லை பார்க்க முடியும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சைட்லேருந்து நிறையா பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோவிலேருந்து நீங்கள் $299 இல்லை அதுக்கு மேலே வந்து எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் 90 டேஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பட் இந்த ரீசார்ஜை நீங்கள் மார்ச் 17லேருந்து 31க்குள்ளே பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எதனா வந்து பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சைட்லேருந்து 2 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மற்றும் வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் $100 வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 GB டேட்டாவோட 90 டேஸ் வேலிடிட்டி ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா $195 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 15 GB டேட்டா ப்ளஸ் 90 டேஸ் வேலிடிட்டி ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்ப உங்களால் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஐபிஎல் மேட்சஸை பார்த்துக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மார்ச் 17லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணினாலும் உங்களோட ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22 அதாவது ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து 90 டேஸ் வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதை பொறுத்து உங்களோட ரீசார்ஜ் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள்.